டெலிவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கத்தியை காட்டி லாரி ஓட்டுநரிடம் பணப்பறிப்பு, 4 பேர் கைது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம், ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 5 பேர் வீடு திரும்பினர். வில்லியனூரில் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்த வழக்கு, 2 பேருக்கு சம்மன். புதுவையில் பெய்த கனமழை, சேரும் சகதியுமாக மாறிப்போன பேருந்து நிலையம். இனி விரிவான செய்திகள். புதுவை வில்லியனூரில் லாரி ஓட்டுநரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை மூலக்குளம் மோதிலால் நகரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் பெங்களூருவில் இருந்து சரக்கு ஏற்றிக்கொண்டு வில்லியனூரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சரக்குகளை இறக்கிவிட்டு பைபாஸ் சாலையில் லாரியை நிறுத்திவிட்டு நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 4 வாலிபர்கள் கத்தியை அவரது கழுத்தில் வைத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன சதீஷ்குமார் தன்னிடம் இருந்த 500 ரூபாயை அவர்களிடம் கொடுத்துள்ளார். அவர்கள் மேலும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் தன்னிடம் பணமில்லை என்று கூறியதும் அவர்கள் கொலை செய்து விடுவதாக மிரட்டி அங்கிருந்து சென்றுள்ளனர். அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் சதீஷ்குமார் சத்தம் போட்டுள்ளார். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் திரண்டு 4 பேரையும் விரட்டி சென்றுள்ளனர். இதற்குள் வில்லியனூர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வில்லியனூர் போலீசார் போக்குவரத்து காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற 4 பேரையும் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்த ராமுவின் மகன் ரஞ்சித், கடப்பெரும்பாக்கம் புதுக்காலனியை சேர்ந்த சுரேஷின் மகன் சுனில், கடப்பெரும்பாக்கம் புதுக்காலனியை சேர்ந்த சுபாஷ், கடப்பெரும்பாக்கம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த கஜேந்திரனின் மகன் மனோஜ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கத்தி, 2 இருசக்கர வாகனம், 500 ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சுபாஷ் மீது கஞ்சா, திருட்டு, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த 5 பேர் சிகிச்சையிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி உடல்நலன் பாதிக்கப்பட்டு புதன்கிழமை 19 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் அன்றே உயிரிழந்த நிலையில் 15 பேர் தொடர் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மகேஷ் என்பவருக்கு பாதுகாவலராக வந்த செல்வம் என்பவர் மது அருந்தியதால் அவரும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்ததா. தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சத்யா, பரமசிவம், முருகன், சின்னசாமி, சாரதா ஆகியோர் சிகிச்சை பெற்று குணமடைந்த நிலையில் வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 12 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ள நிலையில் 4 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வில்லியனூரில் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்த வழக்கில் 2 பேருக்கு வனத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். கேரளாவில் இருந்து சேலம் வழியே சரக்கு வாகனத்தில் புதுச்சேரிக்கு கடத்தி செல்லப்பட்ட 1.5 டன் சந்தனக்கட்டைகளை கடந்த 3ஆம் தேதி சேலம் வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவர்கள் நடத்திய விசாரணையில் கேரளாவில் இருந்து சேலம் வழியே புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் செயல்படும் தனியார் சந்தன எண்ணெய் ஆலைக்கு கட்டளைகளை கடத்தி சென்றது தெரிய வந்ததா. இதனையடுத்து சேலம் வனத்துறையினர் அந்த ஆலையில் சோதனையிட்டு எவ்வித ஆவணங்களும் இன்றி அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 டன் சந்தனக்கட்டைகள், சந்தனத்தூள் மூட்டைகள், சுமார் 20 லிட்டர் எண்ணெய் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சேலம் எடுத்துச் சென்று வனத்துறை குடோனில் பாதுகாப்பாக வைத்தனர். இதனிடையே புதுச்சேரி அமைச்சர் மகளின் இடத்தில் ஆலை நடத்தி வந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த டஹாடு புலாரி, பகத்கிரி ஆகிய 2 பேரிடமும் நேரடி விசாரணை நடத்த முடிவு செய்து அவர்களுக்கு மாவட்ட வன அலுவலர் காசியப் சஷாங்க் ரவி சம்மன் அனுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவிற்கு அனுப்பியுள்ள அந்த சம்மன் கிடைக்கப்பெற்ற 21 நாட்களுக்குள் அவர்கள் இருவரும் சேலம் மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களிடம் விசாரணை நடத்தினால்தான் அந்த கட்டைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, கடத்தப்பட்டிருந்தால் யாருக்கெல்லாம் தொடர்புடையது என்பது தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. புதுவையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக AFT மைதானத்தில் இயங்கி வரும் பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காட்சியளித்ததா. புதுச்சேரியில் கத்திரி எனப்படும் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் தினமும் வெயில் வறுத்தெடுத்து வருகிறது. அவ்வப்போது வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்தாலும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. கடந்த 16ஆம் தேதி 101.84 டிகிரியும், நேற்று முன்தினம் 100.22 டிகிரியும் வாட்டி வதைத்ததா. தொடர்ந்து நேற்றும் பகலில் 100 டிகிரி அளவிற்கு வெயில் சுட்டெரித்ததா. ஆனால் மாலையில் குற்றால சீசன் போல சாரல் மழை அடித்ததா. இதனை அனுபவித்து பலரும் நனைந்து சென்றனர். இரவு 8 மணிக்கு இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியதா. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதா.
ஏஎஃப்டி மைதானத்தில் செயல்படும் தற்காலிக பேருந்து நிலையம் மழையால் சேரும் சகதியுமாக மாறியதா, இதனால் பயணிகள் பெரிதும் அவதியடைந்தனர். இதனிடையே மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்துக்கண்டு பகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்டு பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழுவினர் பங்கேற்று பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், கண் சிகிச்சை மருத்துவம், எலும்பு, குழந்தைகள் மற்றும் தோல் மருத்துவம், பல் மருத்துவம் ஆகிய பரிசோதனைகளில் ஈடுபட்டனர். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டதா. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு பரிசோதனையும் செய்யப்பட்டதா. நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கு உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற பரிந்துரைக்கப்பட்டதா. அறுவை சிகிச்சைக்கான செலவை மருத்துவமனை ஏற்றுக்கொள்ளும் என்றும் அப்போது அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதா. முகாமிற்கான ஏற்பாடுகளை பாஜக தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த கேந்திர நிர்வாகிகள் செய்திருந்தனர். நவமால் மருதூர் திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நவமால் மருதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி மகோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்று வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பஞ்சபாண்டவர் திரௌபதியம்மன் திருக்கல்யாணமும், அர்ஜுனன் தவநிலை உபன்யாசமும், அரவான் பலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான படுகள நிகழ்ச்சி மற்றும் தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றதா. இதில் ஆண்கள், பெண்கள் என்று ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா தற்போது நடைபெற்று வருகிறதா. முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றதா. நேற்று நடைபெற்ற தெப்பல் உற்சவ விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சருக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக தெப்பல் உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றதா. தொடர்ந்து நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் ஆன்லைன் மூலம் மோசடியில் ஈடுபட்ட நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார். அப்போது தங்களுக்கு போனஸ் வெகுமதி தருவதாகவும் அதற்கு ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் ஓடிபி எண்களை அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பிய அஜித் என்பவரும் கார்டு விவரங்கள் மற்றும் ஓடிபி எண்களை வழங்கிய சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 3.39 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளதா. மேலும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய பாஸ்கரன் 85,000 ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல புதுச்சேரியில் 7 பேரிடம் நூதன முறையில் மர்ம நபர்கள் 5.20 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இவை குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வலுதூக்கும் போட்டியில் பதக்கம் வென்ற அமலோற்பம் பள்ளி மாணவரை பாராட்டினர். பஞ்சாப் மாநிலம் பட்டேலா பகுதியில் கடந்த 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அகில இந்திய சப் ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுதூக்கும் போட்டி நடைபெற்றதா. இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அமலோற்பம் பள்ளியில் பயிலும் மாணவன் பிரஜன்ராஜ் கலந்து கொண்டார். இவர் 59 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் டைபிரேக்கர் ஜிம்மில் பயிற்சி பெற்று வந்த வெள்ளிப்பதக்கம் வென்ற மாணவர் பிரஜன்ராஜ் புதுச்சேரிக்கு வந்த நிலையில் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து இனிப்புகளை ஊட்டி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவையில் நடைபெற்ற குறும்பட விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒயிட் டவுன் பிலிம்ஸ் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு சார்பில் புதுச்சேரி அளவில் மாபெரும் 4ஆம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றதா.
புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் இயக்குனரும் நடிகருமான ராஜேஷ் எழுதிய இடுகாட்டு சீலை என்ற நூல் மற்றும் தமிழ்வாணன் எழுதிய புதைக்கப்பட்ட காதலி என்ற 2 நூல்கள் அறிமுகம் செய்யப்பட்டதா. ழகர சிறகு பதிப்பகம் மற்றும் சிவகுருஞானம் கலைக்குழு தலைவர் திருமேனி அழகன், நடிகர் விஜய் முருகன் மற்றும் கார்த்திக் சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒயிட் அண்ட் பிலிம்ஸ் குழுவினரும் புதுச்சேரி கலைஞர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பெத்துச்செட்டிப்பேட் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் புதிய அறங்காவலர் குழுவினர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளதா. இந்த ஆலயத்தில் திருப்பணி குழு புதியதாக அமைக்கப்பட்டுள்ளதா. இதனையடுத்து இந்து சமய நிறுவனங்கள் மற்றும் வகுப்புத்துறை சார்பாக புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகளுக்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கினார். திருப்பணிக்குழு நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுவை மூலக்குளம் பகுதியில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மற்றும் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதா. இதனால் நாளை காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை ஜிஎன் பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், வெண்ணிலாசாமி நகர், திருக்குறளார் நகர், வசந்தம் நகர், ஆனந்தம் நகர், கணபதி நகர், விஐபி நகர், திருமலை தாயார் நகர், திருமலைவாசன் நகர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நகர், தென்றல் நகர், பாலாஜி நகர், வயல்வெளி, ரோஜா நகர், அருமார்த்தபுரம், தக்கக்குட்டை, மூலக்குளம், ஜே நகர், அன்னை தெரேசா நகர், உழவர்கரை, நண்பர்கள் நகர், சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், உழவர்கரைப்பேட், செல்லப்பாப்பு நகர், அன்னை நகர், அபிராமி நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர், ஜெயா நகர், கமலம் நகர், அணைக்கரை, புதுநகர், ராமலிங்க நகர், தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளதா. இதேபோல அகரம் பகுதி மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் வில்லியனூர், பத்மினி நகர், வசந்தம் நகர், ஆத்துவாய்க்கால்பேட், திருக்காமேஸ்வரர் நகர், மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு, விஎம்ஏபுரம், மேற்கு பரசுராமபுரம், பெருமாள்புரம், கிருஷ்ணா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் மின்துறை அறிவித்துள்ளதா. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி புதுவையில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்விற்கு விலக்கு அளிக்க கோரியும் நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை கண்டித்தும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு, ஊழல், பித்தலாட்டம் நடந்துள்ளதாகவும் பீகாரில் நீட் தேர்வு கேள்வித்தாள்களை கசியவிட்டு ஒவ்வொரு மாணவரிடமும் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளதாகவும், குஜராத் மாநிலத்தில் நீட் தேர்வில் 3 கோடி வரை லஞ்சம் பெற்று ஊழல் செய்துள்ளதாகவும் கூறினார். இப்படி நீட் தேர்வில் பலதரப்பட்ட புகார்கள் நடந்துள்ளதாகவும் நீட் தேர்வு முகமைதான் இந்த ஊழல்களுக்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி ஆட்சியில் எந்த தேர்வும் முறையாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்ட அவர், எல்லாவற்றிலும் வினாத்தாள்கள் தேர்விற்கு முன்பே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கிடைப்பதாகவும், மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக அரசு நடத்தும் தேர்வுகள் மோசமாக கையாளப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுவையிலிருந்து முருகனின் அறுபடை வீடுகளுக்கு பேருந்து சேவை தொடங்க உள்ளது. புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் பல்வேறு சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, திருத்தணி மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, காஞ்சிபுரம் ஆகிய கோவில்களை காண சிறப்பு சுற்றுலா பேக்கேஜை அறிமுகம் செய்துள்ளது. வரும் ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 3 இரவு 4 பகல் என சுற்றுலா திட்டத்தில் ஏசி வாகனத்தில் பயணம், தங்குமிடம் சேர்த்து டிக்கெட் கட்டணம் பெரியவர்களுக்கு 8,750 ரூபாயும், சிறார்களுக்கு 6,125 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் வேண்டும் என்று விரும்புவோர் புஸ்ஸி வீதி கடற்கரை சாலை சந்திப்பில் உள்ள புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6,635 ரூபாய்.
ஒரு சவரன் தங்கம் 53,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 935 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கத்தியை காட்டி லாரி ஓட்டுநரிடம் பணப்பறிப்பு, 4 பேர் கைது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம், ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 5 பேர் வீடு திரும்பினர். வில்லியனூரில் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்த வழக்கு, 2 பேருக்கு சம்மன். புதுவையில் பெய்த கனமழை, சேரும் சகதியுமாக மாறிப்போன பேருந்து நிலையம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.